Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல லஞ்சாவோ கொடுக்கக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை அதாவது நீங்க காலையிலயும் கொடுக்கலாம், அப்படி இல்லனா நீங்க மதிய டைம்ல கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். நைட்ல கொடுக்கிறது வேண்டாம். இது எத்தனை மாசம் குழந்தைக்கு கொடுக்கலாம், இது எப்படி செய்யலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறந்துடாம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கொடுக்கும்போது ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பீட்ரூட்டை நல்லா துருவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதில் நான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பீட்ரூட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நான் அதில் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். அது கூட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து 1 பல் பூண்டு சேர்த்து எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பூண்டு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும், செரிமானம் ஆகும். ஏன்னா இதில் வந்து நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட்டும் ஆகும். பாசிப்பருப்பே மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று தான். இப்போது இதை நான் கேஸில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் சாதம் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து பருப்பு, பீட்ரூட், அப்புறம் பூண்டு எல்லாம் போட்டு அது கூடவே சாதம் போட்டு நல்லா நான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உருக்குன நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்சாக நீங்கள் கொடுங்க, கொஞ்சம் கதகதன்னு எப்பயுமே கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் சூப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் இந்த ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் ரெசிப்பியில் கொஞ்சமாக நீங்கள் தேவைப்பட்டால் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். பெப்பர் வேண்டாம், ஜீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் அந்த தண்ணி வந்து என்ன பண்ணலாம் சொன்னேன்னா ஈவினிங்கில் சூப் மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனா ரெசிபீஸில் கூட ஏதாவது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த ரெசிபியை எத்தனை மாதம் குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். மேக்ஸிமம் 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா நீங்கள் கொஞ்சம் நோய் பதத்தில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.